மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய செங்கிப்பட்டின் உறவுகளே, வீரமகன் வீரத்தமிழன் அன்பு தம்பி முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்ச்சியை எழுச்சியுடனும் புரட்சியுடன் நடத்தி கொண்டிருக்கும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர், முனைவர், விஞ்ஞானி என் அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களே, எனக்கு பிறகு பேச இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் கருத்தியல் கழகக்காரன், இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எண்ணூர் தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், இந்த சிறிய கூட்டமாக இருந்தாலும் இந்த சீமானின் தம்பிமார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒன்றை விடாமல் உளவு பார்க்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கும், எங்கள் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை பெருமக்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். தமிழர் நாட்டிலே தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக பேசுவதற்கு, தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்தை மக்களிடத்திலே மீளாய்வு செய்வதற்கு ஒரு கட்சி இங்கே தேவைப்படுகிறது. தமிழன் உரிமை, தமிழின அரசியல் பயணம் இவையற்றெல்லாம் குறித்து பேசுவதற்கு இங்கே ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அப்படி விதியற்று வக்கற்று கிடந்த ஒரு தேசிய இனத்திற்கு இதுவரை அரசியல் கோட்பாடுகள், கொள்கை இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு ஆகச்சிறந்த அரசியல் கோட்பாட்டை, கொள்கையை வகுத்து 316 பக்கங்கள் கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு என்ற கொள்கை புத்தகத்தை வெளியிட்டு கடந்த 16 ஆண்டுகளாக இந்த நிலத்திலே ஆகச்சிறந்த அரசியலை மக்களிடத்திலே விதைத்து 5 முதலமைச்சர்களை சந்தித்து, 4 பொதுத் தேர்தல்களை சந்தித்து, 2 இடைத்தேர்தல்களை சந்தித்து, இறுதியாக 2024 பாராளுமன்ற தேர்தலிலே 8.22 விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழகத்தின் 3வது பெரிய அரசியல் கட்சிக்காக அங்கீகாரம் பெற்றது இந்த நாம் தமிழர் கட்சி. உணர்வற்று கிடந்தான் தமிழன், சோம்பல் போர்வையில் சொக்கி கிடந்தான் தமிழன். அவன் உணர்வை தட்டி எழுப்புவதற்காக மொத்த தமிழன் உணர்வை தன் ஒத்த உயிரில் தீயை வைத்து கொளுத்தி இந்த தமிழ் தேசிய இனத்தின் உணர்ச்சியை எழுப்புவதற்காக தன்னுயிரை தந்தவன் ஈகி தணல் எண்ணுயிர் தம்பி, எங்கள் தம்பி முத்துக்குமார். அந்த முத்துக்குமாருக்கு தமிழ்நாட்டிலே செங்கிப்பட்டியில் தான் முதலாக சிலை நிறுவப்பட்டது எங்கள் தமிழ் தேசிய ஆசான் ஐயா பே மணியரசன் அவர்களால். எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. 12 காலமாக இந்த நிலத்திலே அரசியல் கட்சிகள் இருக்கு. 25 ஆண்டுகள் திமுக இதை ஆட்சி செய்திருக்கிறது. 25 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி செய்திருக்கிறது. காங்கிரசும் இந்த நிலத்தை ஆட்சி செய்திருக்கிறது. பிஜேபி ஆட்சி செய்யவில்லை. அதன் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை அண்டை மாநிலத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பளித்தால் இந்த நாடு, இந்த நிலம், இந்த மக்கள் என்னவாக மாறுவார்கள் என்பதை எடுத்து பேசுவதற்குத்தான் இது போன்ற மாலை நேர அரசியல் கூட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் 365 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் தமிழ்நாட்டின் எங்கோ ஒரு மூலையில் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு தெருமுனை கூட்டத்தை போட்டு அரசியல் பயிலரங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி நடக்கிற கூட்டம் தான் இன்று இங்கே செங்கிப்பட்டியில் நடக்கிற கூட்டம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். எல்லா சிக்கல்களுக்குமான தீர்வு அரசியல் அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாம் அன்றாட சந்திக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம்? நாம் தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இந்த அரசுகள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இந்த தீர்வை தருமா? பொது சுகாதாரம் சரியாக இருக்கிறதா? கல்வியின் தரம் சரியாக இருக்கிறதா? அரசு மருத்துவமனை சரியாக இருக்கிறதா? ஒத்த ரூபா கூட லஞ்சம் கொடுக்காமல் இந்த பகுதியில் நான் வாழ்கிறேன் என்று ஒரு தமிழன் ஒருவன் உங்களால் வர முடியுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை தீர்மானிப்பது அரசியல் என்கிறார்கள். அந்த பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கிற அந்த அரசியலை காசு இல்லாமல் உங்களால் நகர்த்த முடியுமா என்றால் இல்லை. எல்லாவற்றுக்கும் நீங்கள் லஞ்சம் கொடுத்து தான் அனைத்து வேலையும் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பின் அரசின் வேலை என்ன?
நல்ல கல்வி தேவை உங்கள் குழந்தைகளுக்கு. எங்கே சேர்க்கலாம்? தஞ்சாவூர் தாமரை வரணும், கமலா சுப்பிரமணியம் வரணும், மகரிஷி வரணும், வேளம்மாள் போகணும். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் உங்கள் குழந்தைய. நல்ல கல்வி உங்கள் குழந்தைய கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபா வேணும். உங்களுக்கு 2 குழந்தை என்றால் 2 லட்சம் ரூபா வேணும். அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறதே, நாங்கள் கட்டக்கூடிய வரியை வாங்கி கொண்டு அந்த வரியில் நடக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறதே, அரசு பள்ளிக்கூடத்தில் அங்கே பயிற்றுவிக்கிற ஆசிரியர் புள்ள கூட படிக்காது. புள்ள படிக்காது. நல்ல கல்வி வேணும்னா தனியார்ட்ட போகணும். நல்ல மருத்துவம் தேவை. எங்கே செல்வீர்கள்? தஞ்சாவூருக்கு தான் வரணும், ரோகிணிக்கு வரணும், மீனாட்சிக்கு வரணும். இப்படி பெரிய பெரிய கார்ப்பரேட் பல்நோக்கு மருத்துவமனை, காமாட்சி, இப்படி பெரிய பெரிய மருத்துவமனைகள் இங்கே வரணும். அரசு மருத்துவமனை இருக்கு. நம்மளோட வரி பணத்தில் உருவாக்கின அரசு மருத்துவமனை இருக்கு. அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர் பிள்ளை கூட இங்கே படுக்காது, அவரும் படுக்க மாட்டார். என்ன காரணம்? தரமற்று இருக்கிற உலகத்தரத்துக்கு கல்வியை மருத்துவத்தையும் இலவசமாக தருவதற்குத்தான் நாங்கள் இந்த கட்சியில் பயணிக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படித்த தலைமுறை பிள்ளைகளாக, வேலைவாய்ப்பு பெற்ற பிள்ளைகளாக, தகுதிக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு தூய தமிழ் தேசியத்தை இங்கே கட்டி எழுப்பதற்கு தான் இந்த அரசியல் பயணம். என் அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். எந்த நோக்கத்தில் திமுக இருக்கு? எல்லோர்களும் கூட்டணிக்கு அவர் வருவார்களா இவர் வருவார்களா கூட்டணி கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி 234 தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நாங்கள் எங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் எடுத்த உறுதிமொழி தான், அண்ணன் சீமான் வகுத்த கொள்கை தான். ஒருபோதும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணிகள். அந்த நிலைப்பாட்டில் இன்னை வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கோம். பிற மொழியாளர் வாக்கு மொத்தமே 10 விழுக்காடு, 90 விழுக்காடு தமிழர்கள். ஒரு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலை விதைத்து, தமிழர்களுக்கான ஒரு அரசியலை, தமிழர் நிலத்துக்கான ஒரு அரசியலை விதைத்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு போராட்டம். தமிழையோ தமிழ் மன்னனையோ பேசிவிட்டு பிற மாநிலத்தில் எவனும் உயிரோடு வாழ முடியாது. தமிழச்சிகளையோ தமிழர்களையோ தமிழர் பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ அவன் பண்டிகையோ அவன் மொழியையோ அவன் இனத்தையோ பேசிவிட்டு பிற மாநிலத்தில் ஒருவன் உயிரோடு வாழ முடியாது. இங்கே அப்படி அல்ல. இழுத்து போட்டு அடித்தாலும் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. இந்த சொர்ணையற்ற சமூகத்துக்கான உணர்ச்சியை ஊற்றுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி. எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அரசியல் எங்கள் நிரந்தர தொழில் அல்ல. உங்களை போன்று தான் நாங்களும், ஒரு சராசரி சாமானியா விட்ட பிள்ளைகள் தான் நாங்களும். இதை மாற்ற வேண்டும். அரசியல் சாக்கடை என்கிறார்கள். யார் இறங்கி அதை சுத்தப்படுத்துவது? யார் இறங்கி அதை மடைமாற்றுவது? யார் அதை தூய்மைப்படுத்துவது? அந்த கேள்வியில் எழுந்த பிள்ளைகள் நாங்கள். ஒன்று தெரியுமா என் உறவுகளே, இந்தியாவில் 37 மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்த மாநில மக்களுக்கு சட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசு வேலை இந்தியா மட்டுமல்ல, கிழக்காசிய நாடுகளிலும் இருந்து இங்கே அரசு வேலை நீங்கள் பெறலாம். சட்டம் தமிழ்நாட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? காவல்துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு உயர் பதவிகளில் பிற மாநிலத்தார். இங்கே நிற்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், காவலர், டிஎஸ்பி கேட்ரு வரைக்கும் நம்மாடு, அதுலேயும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே உள்ள ஏடிஎஸ்பியோ இல்லை டிஐஜியோ ஐஜியோ ஏடிஜிபியோ டிஜிபி, இது எல்லாமே 60 விழுக்காடு பிற மாநிலத்தார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லா இடத்துலையும் பிற மாநிலத்தார். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஏற்கனவே உள்ள கட்சிகளால் இந்த நிலம் சூறையாடப்பட்டு வாழ தகுதியற்ற நிலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறார், திரைக்கவர்ச்சி. மாற்றவே முடியாது. அதாவது கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மோகன்லால் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நம்புங்க, சூப்பர் ஸ்டார் கேரளாவில் ஒரு வார்டு எலெக்ஷன், ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட நின்று அவங்களால வெல்ல முடியாது. ஏன்? அரசியல் படித்த மலையாளி இங்கே இருக்கிறான். இங்கே அப்படி இல்லை. 10 படத்தில் கதாநாயகன் நடிச்சுட்டா நாங்கள் வா தலைவா தமிழ்நாடு வறண்டு கிடக்கு வா வா வா
அழைக்கிற இடத்துல இருக்கிறான். 10 படத்தில் ஒருத்தர் நடித்து ஹீரோவாயிட்டா தமிழனுக்கு பட்டுன்னு மண்டைக்குள்ளே நட்டிக்கும். உடனே ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பான். என்ன இது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் எவ்வளோ தற்கூறி இந்த அன்னை தமிழ்நாட்டில் வாழுதுன்னு எங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு. அரசியல் அநாகரிகமற்றவர்கள், அரசியல் அறிவே இல்லாதவர்கள், என்ன சொல்கிறான்னு புரியலை, எதுவுமே தெரியலை. இந்த வரைக்கும் இந்த என் தம்பி சொன்னார் 3 ஆண்டு ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. 43 உயிர்கள், 41 அல்ல, 2 கருவிலை வயிற்றில் இருந்து 2 குழந்தை இருந்திருக்கு. 43 உயிர்கள் பலி போனது கூட இந்த நொடி வர களங்களைய வருந்தலைய மன்னிப்பு கேட்கலைய. தமிழனை ஆள்வதற்கு திரை கவர்ச்சி போதும். நீ தரையில் எதையும் செய்ய வேண்டாம், திரையில் செய்ய. தமிழன் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான் என்ற வரலாறு எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வரலாற்றை அழித்து மாற்றி மான தமிழர்கள் நாங்கள் அதை நிறுவுவோம். தலைவனை திரையில் தேடக்கூடாது, தரையில் தேடணும். தலைவனை நடிப்புள்ள தேடக்கூடாது, மனித உழைப்புள்ள தேடணும். தலைவன் என்ன தெரியுமா? அது எவ்வளோ பெரிய தகுதியான பதவி தெரியுமா? யாரை தலைவன் அழைக்கணும் தெரியுமா? தமிழனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மேதகுவே பிரபாகரனுக்கு மட்டும்தான் இருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என் அன்பான உறவுகளே, வந்தவன் போனவன் பூரா தலைவனாக சொல்லிடாதீங்க. தலை 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 கடவுளோட சன்னிதானத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தலை கண்டவங்காலையும் வச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே ஒருவனை கொண்டு வர்றதா இருந்தால் அவன் எப்பேற்பட்ட தலைவனாக இருக்கணும். இந்த பிரபாகங்கிற பேரை இந்த நிலத்தில் உச்சரிக்க முடியாது 2009க்கு முன்னாடி. பிரபாகரனோட சுவரட்டி அடிச்சிட முடியாது 2009க்கு முன்னாடி. 27 நாடுகள் சுற்றி வளைச்சி தாக்கிய பொழுதும் அசராமல் போராடிய ஒரு மாவீரன் தான் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் எந்த சாதி கட்சியில் நீங்கள் இருக்கலாம், சாதி கட்சியில் இருந்து கொள்ளுங்கள், சாதி கட்சி தலைவர்கள் தூக்கி கொண்டாடுங்கள். அந்த சாதிய கட்சிக்கும் தலைவன் பிரபாகரன் தான் என்று நீங்கள் சொல்லி வையுங்கள். ஒரு இனத்துக்கு தலைவன் தேவை. தலைவன் இல்லாத வீடும் தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு போயிருன்னு சொல்லுவானுங்க. இங்கே நல்ல தகப்பன் இல்லை, இந்த நாட்டுக்கு நல்ல தலைவன் இல்லை. இதை மாற்றுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் பேசியவற்றிலிருந்து இன்று வரை மாறாமல் நாங்கள் நிற்கிறோம். எதற்காக நாங்கள் போராடவில்லை, எதற்காக நாங்கள் வரவில்லை? எல்லா சிக்கல்களுக்கும், தமிழர் நிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது. பாருங்கள், தொடர்ச்சியாக மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், யார் போராடவில்லை? இந்த ஆட்சிகள் எல்லோரும் போராடுகிறார்கள். பிறகு எப்படி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு அதிகாரத்தில் வருகிறார்கள்? காசு தான் 6 எங்கள் அண்ணன் சந்திரசேகர் நம்பர் வாங்கி வச்சிருக்காரு இல்லையா? அந்த 6 பூரா அந்த காவேரி ஆற்றுல அள்ளின மண்ணிலேன்னு வந்த 6, அந்த 6 தான். காவேரி ஆறை, கொடமுருட்டி ஆறை, வடவாரை, தென்னாரை, பாலாரெல்லாம் சுருட்டி 6ஆ மாற்றி வச்சிட்டார் காரு நம்பர் பிளேட்டில். என்னப்பா 1 இன்ச்சு ஆற்று மண் உருவாகிறதுக்கு 300 ஆண்டுகள் எடுக்கும்னு சொல்லுதப்பா அறிவியல். 1 இன்ச்சு ஆற்று மண் உருவாகிறதுக்கு 300 ஆண்டுகள் எடுக்குன்னு சொல்லுதே அறிவியல். 30 மீட்டருக்கு அள்ளிட்டானே, 6 செத்து போச்சு. உனக்கு என்ன கவலை? உன் சாதிக்காரன் நிற்கிறான் வாக்களி. உனக்கு என்ன கவலை? உன் மதத்துக்காரன் நிற்கிறான் வாக்களி. உனக்கு என்ன கவலை? உன் உறவு நிற்கிறான் வாக்களி. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். எப்படியப்பா? காசு தான். கோழிக்கு அப்படியே இந்த கோழிக்கு இந்த தவுட்டை தூர மாதிரி தூயிடுறான். 1000 ரூபா பிச்சை காசு எங்கள் தலையெழுத்தையே அதிகாரத்தையே மாற்றிடுறதப்பா. 2000 ரூபா பிச்சை காசு தமிழர் நிலத்து அத்தனை அதிகாரத்தையும் பறி கொடுக்குதப்பா. இதை மாற்றணுமே. அந்த பிச்சை காசை கொடுத்து உங்களோட வாக்குகளை வாங்கி அறுவடை செய்து அதிகாரத்தில் ஏறி அமர்ந்து மறுபடி ஆவரேஜாக ஒரு சிட்டிங் எம்எல்ஏ 5 வருஷம் இருந்தால் மினிமம் ஒரு 100 கோடி ரூபா அடிக்கலாம். மினிமம் 100 கோடி ரூபா. 234 சட்டமன்ற தொகுதி எவ்வளோ அடிக்கிறான்னு பார்த்துக்க. ஒரு மந்திரி 5 வருஷம் முழுசாக பயணித்து இறங்கினா ஒரு 7000 கோடி ரூபா அடிக்கலாம். கணக்கு பண்ணிக்க. 34 மினிஸ்டரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் முழுசாக இருந்து இறங்கினா 1,20,000 கோடி ரூபா அடிக்கலாம். கணக்கு பண்ணிக்க. 2.5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி இந்த அடிக்கிற பணம் மட்டும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றிக்கிட்டே வருதே. எப்படி?
தனியார் கட்டின பில்டிங் நல்லா இருக்குது, அரசு பில்டிங்கே பொத்துன்னு விழுவுது, முந்தானத்து கட்டின பாலம் அறுந்துக்கிட்டு போகுது, பில்டிங் விழுது, பள்ளிக்கூட சோறு விழுது, சாலைகள் சரி. ஐயோ, எதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்கள் அணில் குஞ்சுகள், தற்குறி தலைநகரம். இது மாறணும் இல்லையா? இது மாறணும் இல்லையா? இந்த சிக்கல்களில் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும், மக்கள் மாற வேண்டும். அதனால தான் நாம் தமிழர் கட்சி நீங்கள் நல்லா உத்து பாருங்கள், நன்றாக உற்று எங்களை கவனிங்கள். நாங்கள் பேசக்கூடிய அரசியல், நாங்கள் பேசக்கூடிய கருத்து, நாங்கள் பேசக்கூடிய கழகம், வைக்கக்கூடிய கழகம், இதற்கு மாற்று பேசுங்கள், இதற்கு எதிர்வினையாற்றுங்கள். நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்கிறோம், அதற்கு என்ன மாற்று? மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 65 பைசா 35 பைசாக நாங்கள் தருவோம், என்ன மாற்று நீ சொல்? எந்த கொள்கையும் மற்ற ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி சிறை கவர்ச்சிக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு தலைமுறை கடந்த 50 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிடம் உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் சாதனை. அதுலேயும் ரொம்ப துணிச்ச சாதிக்கு இந்த கட்சி ஆரம்பித்தோம்னா என்ன பண்ணுறான், சாதியை ரொம்ப கூர்மைப்படுத்துகிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், கேஸ்ட் இஸ் மென்டல் ஸ்டேட்டும்பார். சாதிங்கிறது ஒரு மனநிலடா, ஒரு மன நோயிடா, மனநிலடாங்கிறது. அந்த சாதியை கூர்மைப்படுத்துகிற வேலையை தான் திராவிடம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. பறையரை நிப்பாட்டினா படையாச்சி வாக்களிக்க மாட்டார், படையாச்சி நிப்பாட்டினா பறையர் வாக்களிக்க மாட்டார், கல்லரை நிப்பாட்டினா பல்லர் வாக்களிக்க மாட்டார், பல்லரை நிறுத்தினா கல்லர் வாக்களிக்க மாட்டார், முதலியாரை நிறுத்தினா மூப்பனார் வாக்களிக்க மாட்டார், நாடாரை நிறுத்தினா கோணரை வாக்களிக்க மாட்டார், கோணரை நிறுத்தினா செட்டியார் வாக்களிக்க மாட்டார், இந்துவை நிறுத்தினா இஸ்லாமிய வாக்களிக்க மாட்டான், இஸ்லாமிய நிறுத்தினா இந்து வாக்களிக்க மாட்டான், இவன் 2 பேரை நிறுத்தினா கிறிஸ்தவ வாக்களிக்க மாட்டான். உங்களை பிரித்து வச்சுட்டான். இனி நாங்கள் சாதி மதமாக பிளவுபட்டது போதும், தமிழர்களாக ஒன்று இணைந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வாருங்கள். எதனால் முத்துக்குமார் நாம் தமிழர் கட்சியை தாண்டி அவன் கொண்டாடப்படவில்லை? ஏன்? அவனுக்கு ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதி பேரை சொன்னால் உயிர் கடைசி நேர உயிர் கசிந்து கொண்டு அவன் உடலை விட்டு சிறுக 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 அப்படியே கசிந்து பிசிந்து அவன் உடலை விட்டு அந்த உயிர் போகின்ற நேரத்தில் மருத்துவர் கேட்கிறார், தங்குறிப்பு பற்றி கேட்கிறார். என் பெயர் முத்துக்குமார், நான் ஒரு பத்திரிகையாளன் என்று சொல்கிறான். அந்த நொடி மரணத்தின் தருவாயில் இருக்கிறான் முத்துக்குமார். அந்த நொடியிலே மருத்துவர் கேட்கிறார், உன் சாதி என்ன என்று கேட்கிறார். அந்த மானத்தமிழன் சொன்னான், என் சாதி எழுதி கொள்ளுங்கள், என் சாதி தமிழ் சாதி என்று முழக்கமிட்டான். அந்த உயிர் போற நேரத்திலும் தமிழ் சாதியாக மரணித்தான். ஒருவேளை அவன் சாதி பெயரை சொல்லியிருந்து மரணித்தால் இன்று அந்த சாதி கட்சி தமிழ்நாடு முழுக்க தூக்கி கொண்டாடி இருந்திருக்கான். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் நிலத்துக்குங்க இனத்துக்கும் எவனெல்லாம் போராடுகிறோனோ, எவனெல்லாம் நிற்கிறோனோ அத்தனை பேர் எங்கள் உயிர் சாதி தமிழ் சாதி என்று கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. இந்த சிக்கல்களில் நீங்கள் விடுபடணும். போன 10 நாளைக்கு முன்னாடி போன மாதம் ஒருத்தர் பேசுகிறாரு, எடப்பாடியோட போய் நான் திரும்பி சேர்றது தூக்கு மாட்டி சாகிறதுக்கு சமம், நான் தூக்கிலிட்டு செத்தாலும் சாவேனே ஒழிய எடப்பாடியோட யார் அமுக்க கட்சி தலைவராக டிடிவி எங்கே போய் கிடக்கிறாரு? உண்மையில் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இப்போ உள்ள இந்த அரசியல் கூட்டணி எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா பம்பாய் ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்குவீங்க. ஐயோ அங்கே நீங்கள் தாவரம், அங்கே தாவரம் ஆக போகுது, இவன் வேட்டி அவன் வீட்டில் கிடக்கு, அவன் வேட்டி இவங்க வீட்டில் கிடக்கு, மாற்றி பிறண்டு கூட்டணியில் போட்டுட்டு இருக்கானுங்க. எதுவுமே இல்லாமல் என்றைக்கு நாங்கள் நின்றமோ 2016 1.1 எடுத்தப்போ என்ன பேசணுமோ அதுதான் இந்த நொடி வர பேசுகிறோம். அரை விழுக்காடு, 1 விழுக்காடு, 2 விழுக்காடு. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கி 5.2 விழுக்காடு. விடுதலை சிறுத்தை மொத்த வாக்கு வங்கி 2 விழுக்காடு. இது ரெண்டும் சேர்த்தால் 7 விழுக்காடு தாண்டல. 25 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. 25 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட கூட்டணி இருந்த விடுதலை சிறுத்தை. இவங்க 2 பேரோட ஆஃபர் என்ன? 8.22 விழுக்காடு வச்சிருக்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆஃபர் வந்திருக்கான்? டேய், செத்தாலும் கத்தி கட்சி முச்சத்தில் நின்று சீமான் சாவான். ஒருபோதும் தமிழ் சமூகத்தை எவன் காலடியில் வச்சு அடமானம் வைக்க மாட்டான். நாங்கள் அடமான அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, அடையாள அரசியல் செய்ய வந்தவர்கள். நாம் தமிழர் என்ற நெஞ்சுரத்தோடு வந்தவர்கள். நாங்கள் உணர்வு வேணும், மொழி உணர்வு வேணும்,
நீ எந்த சாதியிலையும் பிறந்து தொலைஞ்சிக்க, எந்த கடவுளையும் கும்பிட்டு தொலைஞ்சிக்க, இலை நீ தமிழே, நீ தமிழே, நீ தமிழருங்கிற உணர்வு வேணும். அந்த உணர்வை ஊட்டி அதுக்கு மேலே உங்ககிட்ட நாங்கள் வாக்கு அறுவடை செய்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். ஹிந்தி ஒழிய, ஹிந்தி ஒழிய, ஹிந்தி ஒழிய, ஹிந்திக்காரன் வருக. திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20,000 30,000 வாக்காளர்கள் ஹிந்திக்காரன் வந்துட்டான். உன்னோட அரசியல் அதிகாரத்தை அவன் தூக்க போகிறான் தெரியும். பூரா இந்திக்காரங்க நடமாடுவான், வேணா பாரு. எல்லா இடத்துலையும் இந்திக்காரன் வந்துட்டான். அவனை கூப்பிட்டு ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் கேட்டுப்பார். பாயோ இதர் ஆவோ தூ கோன்சே ஓட்டு டாலோன்னு கேளு. அவன் சொல்லுவான் மோடியுமா, மோடிமா. வர்றவன் பூரா அப்படியே டிஃபால்ட்டாக பிஜேபிக்காரனா உள்ளே வந்து இறங்குறான். யார் இறக்குறா? இந்த திராவிடத்தை நாங்கள் எதுக்குறோம், திராவிடத்தை அறுக்கிறோன்னு சொல்லக்கூடிய திமுக. உன் உரிமை பறிக்கப்பட்டுரும். எல்லா இடங்கள்லையும் நீ இருக்க மாட்ட. ஒன்றும் இல்லை. எங்கள் பாலிடெக்னிக் ப்ரொஃபஸரு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வரக்கூடிய பாலிடெக்னிக் பையனுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு பூரா வடநாட்டுக்காரன்டா, பூரா வடநாட்டுக்காரன். உனக்கு என்ன, உன் சாதி கொஞ்சம் ஆண்ட சாதி, மீசையை மெருசாக முறுக்கிக்க. உன் ஆண்ட சாதி உனக்கு மண்டை பெருசு கொண்டை பெருசுன்னு வீதிக்கு வீதி தெருக்கு தெரு நின்று பேசிக்கிட்டே இரு. உன் அதிகாரத்தை அவன் தூக்கிட்டு போயிடுவான். இந்த சூழல் மாறணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒற்றை வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டியது கடமையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஓட்டை போடுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். பயம்லாம் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா நொடியும் பேசுகிறேன். கிளாக் வைஸ் 365 நாள் இது ஓடிக்கிட்டே இருக்குது. எங்களை ஆதரிப்பீங்களா? கோழை பயலுக்கு வாக்க போடுறீங்களே. ஒரு கோழையை ஆதரிக்கலாமா? மான தமிழ் பிள்ளைகளாச்ச, மான மரவர்களாச்ச, உலகுக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் வம்சம் இன்றைக்கி என்னவாக இருக்கிறது? 166 மைல் காவேரிக்கு கரையெடுத்த கரிகால் சோழன் வாரிசுகள் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? அரசேந்திர சோழன் மன்னர்களை பிடிக்காது, தமிழ் மன்னர்களை பிடிக்காது. பைத்தியம். கிபி 1275 தமிழர் அரசு முடிஞ்சிருச்சு. கடைசி போர் பாண்டியனுக்கு நம்ம சோழனுக்கு நடந்துச்சு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்பரம்புரம் பையத்தில் நடந்துச்சு கடைசி போர். அதோட 1275 தமிழர் சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் வர்ற வரைக்கும் நம்மளை இடையில ஆண்டவன் யாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் திராவிடம் பேசிட்டானா? நீ சொல்கிறத நான் கேட்குறேன். திராவிடன் உங்களை ஆண்டது யாரு? தெலுங்கன், திராவிடன், கிருஷ்ணராய பேரரசு, பாமினி பேரரசு, விஜயநகர பேரரசு. அவன் வந்து ஆடினான். ஒத்த குடி இங்க மொத்த குடி ஆண்டான், மொத்த குடி ஆண்டான். தஞ்சாவூரோட பிரின்ஸ் யாரு? தஞ்சாவூரோட அரசர் யாரு? இந்த பெரிய கோயிலை கட்டின அந்த பரம்பரை அறங்காவலர் யாரு? ஒரு மராட்டிய மன்னர், ஒரு மராட்டிய மன்னர். ஒத்த குடி. எப்படியா இங்க மொத்த குடிக்கு பரம்பரை அறங்காவலரை வந்தான்? எப்படா இந்த நிலத்தை 150 ஆண்டுகள் ஆண்டான்? அந்த கேள்விகள்லாம் இடையில யாராவது கேட்பாங்களா? கேட்பாங்களா? என்ன பண்ணுறது? அண்ணன்னு கூப்பிட்டு பழகிட்டோம். அண்ணன் திருமாவளவனும் விமர்சிக்கக்கூடாது. பாவம் அவர் ரெட்டை நாக்கை வச்சுக்கிட்டு ரெட்டை இலக்கம் கேட்குறாரு. ஒத்த நாக்காக இருந்த ரெட்டை நாக்கு ரெட்டை இலக்கம் கேட்குறாரு. அவன் திராவிடம் எப்பேற்பட்ட ஆள்? நீ ரெட்டை நாக்கு இல்லை 3 நாக்காக இருந்தாலும் உனக்கு இலக்கம் ஒன்று தான். என்னண்ணே போதும்ண்ணே, வானே விட்டுட்டு வானே, மானத்தமிழெல்லாம் சாவுவோம்ண்ணே, வானே வானே போதும்ண்ணே. இந்த அதிகாரத்தை வச்சு நீ என்ன செஞ்சுட்ட? என்ன செஞ்சுட்ட? என்ன செஞ்சுட்டீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் 44 தாழ்த்தப்பட்ட உறுப்பினர் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் எஸ்சி கோட்டாவில் 44, எஸ்டியில் 2, 46 பேர் இருக்கான். என்ன நடந்துச்சு? 7,834 கோடி ரூபாய் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு செலவு செய்ய மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே அந்த திமுக திருப்பி அனுப்பிடுச்சு. மானமுள்ள தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஸ்டாலின் சட்டையை பிடிச்சி கேட்கணும். மிஸ்டர் ஸ்டாலின் கேட்கணும், அண்ணன் உங்களுக்கு திராணி இருக்கா? என்னென்ன ரெட்டை இலக்கம் கேட்கறதுனால அண்ணன் கம்முன்னு இருக்காரு. வேங்க வயல கேட்க முடியாது, மேல்பாதி கேட்க முடியாது. எந்த உரிமையை பட்டியல் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பட்டியல் இன மக்களின் முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு என்னவா இருக்கு? சரணாகதி அடைஞ்சிருக்கு, சரணாகதி அடைஞ்சிருக்கு. இடைக்கிட எங்களை சீண்டுவார். அவங்கள குளிர்விக்கிறதுக்கு அண்ணனுக்கு, சிறுமா அண்ணனுக்கு தெரியும், மனசார எங்களை நேசிக்கிறாரு. நம்ம வளர்த்தாடுற சீமா, நம்ம பேசின அரசியல் தான் பேசுகிறான். நமக்கு நிலசரியில் அறிவாலயத்தில் கொஞ்சம் அடப்படுக்கிற வேலைக்கு நம்ம போயிட்டோம், அவன் வேறு வேலைக்கு போயிட்டான் சீமான் அப்படின்னு எங்களை நேசிக்கிறாரு. அவர் எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். அவர் தமிழர், தமிழ் மன்னரை, தமிழர் அரசை, தமிழர் நிலத்தை, தமிழர் மொழியை எவ்வளவு கொச்சப்படுத்தி எப்படி பேசுகிறாரு. ஏன்? திராவிடம் குளிர்றான், திராவிடம் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த சிக்கல்களுக்கு தீர்வு உங்களுக்கு இருக்குது. வாருங்க. இந்த விவசாய சின்னம் அதிகாரத்தை தாங்கலாம். எவ்வளோ பசியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கோர பசியாக இருக்கிற பாருங்க. அதிகாரம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் இப்படி நிற்கிறோம் என்றால் அதிகாரம் எங்கள் கையில் கிடைச்சா என்னவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள்.
எண்ணி பாருங்கள், அந்த அதிகாரத்தை கேட்டு வந்து நிற்கிறான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, ஒரு வாய்ப்பு, ஒரு முறை ஒரு ஓட்டு மாற்றி போடுங்க. ஒரு முறை, இந்த முறை 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, பல போட்டி சொல்கிறான். போட்டி 2 தான். இந்த மண்டைய மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அவன் நாம் தமிழர் கட்சி. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. சாராயத்தை கொடுத்து இந்த இப்போ நிற்கிறதுல முன்னாடி இந்த பாருங்க, இப்போ கொஞ்சம் ½ அன் ஹவரில் அந்த கூட்டம்லாம் கலைஞ்சிருயேன், கடை அடைச்சிடுவான். இப்போ கலைஞ்சிடும், மணி என்ன 8 கலாயிருச்சு, இன்னும் அரை மணி நேரம் எங்கள் ஆளுக்கு 2 கேட்பாங்க, இன்னும் 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே பேசி முடிச்சு நம்மளும் இறங்கிடணும். கடை அடைக்கிற நேரம் கடை அடைச்சிடுவான். போனால் வராது, பொக்குன்னு போனால் இல்லாமல் போயிடும், கடை அடைச்சிடுவான். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே ரொம்ப கேவலமாக சாராயம் காய்ச்சிறது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். சாராயத்தை கூட இந்த பயில தரமாக காய்ச்சி தரல தெரியுமா? ரஷ்யாவில் உருளைக்கிழங்கில் சாராயம் தயாரிக்கிறான், ஜப்பானில் அரிசியில் சாராயம் தயாரிக்கிறான், ஃப்ரான்ஸில் திராட்சையில் சாராயம் தயாரிக்கிறான், டென்மார்க்கு, ஜெர்மனி, இட்டாலிங்கெல்லாம் முந்திரி பழத்தில் சாராயம் தயாரிக்கிறான். இங்கே மொலாசிஸ் என்கிற கரும்பு சக்கைன்னு வரக்கூடிய கழிவை எடுத்து தரான். அந்த கழிவில் உனக்கு கலரை போட்டு கொஞ்சம் ஸ்பிரிட்டை சேர்த்து தண்ணியை சேர்த்து தரான். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, தயாரிப்போட செலவு 12 ரூபா. நீ அங்கே வேலை பார்த்தியான்னு என்னை கேட்டுறாத, 12 ரூபா. அங்கே இந்த 12 ரூபா போத்தலை உனக்கு 140 ரூபாய்க்கு தருவான். அதை குடித்தனால தாண்டி ஊர் முழுக்க இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டரு, குழந்தையின்மை சிகிச்சை மையம். எப்படி நம்ம காலத்துலலாம், எங்கள் தாத்தா காலத்துலலாம் கல் தான் குடித்தாங்க போனாங்க. 1 பாட்டி 2 பாட்டிலாம் வச்சுருந்தாங்க. பாட்டுக்கு 8 புள்ள 10 பிள்ளைன்னு பிதுக்கி பேஸ்ட் மாதிரி தள்ளிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி ஒத்த பிள்ளைக்கே வழி இல்லை. ஏன்? இந்த சரக்கு, இந்த மொலாசிஸ், இந்த மெத்தில் ஐசோசைனடு கலந்த இந்த மொலாசிஸ் சாராயத்தை கூட தரமாக தயாரித்து தர முடியாத ஒரு அரசை திரும்ப அந்த சாராயத்தை குடிச்சு நீ வாக்களிச்சுன்னா அதுக்கு என்ன இது சொல்லு? எந்த தைரியம்? ஒரு ஒரு கோழி பிரியாணி போதும்டா, தமிழை வந்துடுவான்டா, ஒரு 500 ரூபா பிச்சை காசை குடுறா, ஒரு 1000 ரூபா பிச்சை காசை குடுறா, தாண்டினா 2000 ரூபா குடுறா, விழுந்து படுத்து உன்னை கும்பிட்டு அங்கேயே வாக்களிப்பாங்கிற ஒரு நிலையை அவனை ஏற்படுத்தி வச்சுட்டு, அவன் ஏற்படுத்தி வச்சனால அவன் அந்த நம்பிக்கையில் நிற்கிறான். இந்த நிலை மாறி இந்த தீய அரசியல் ஒழிந்து தூய அரசியல் இந்த நிலத்திலே மலர வேண்டுமென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் தமிழர் என்ற கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் என்ற ஒரு ஓர்மையுடன் இருக்கணும். அதுதான் இறுதி வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு இந்த பகுதியில் நிற்கக்கூடிய இன்னொரு தம்பி செந்தில்நாதன் சாதாரண ஆள் அல்ல. அவனை பற்றியான காணொளி போட்டிருப்பாங்க. ஆகச்சிறந்த விஞ்ஞானி, குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிற ஒரு விஞ்ஞானி. உலக நாடுகளில் பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களில் அவன் கெஸ்ட் லெக்சர் எடுத்த ஆள். நான் இங்கேயே 50,000 ரூபா பணத்தை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கிறான். உங்களுக்கு அரசியல் படுத்தி உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களை வாக்க வாங்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அடுத்த விமர்சனம் பெறுவதற்கு அவன் வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறான். அந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பீங்களா? இல்லை நாங்கள் இந்த திராவிடத்துக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இந்த திருட்டு திராவிடம் தமிழர் நிலத்தை, தமிழை, மொழியை, இனத்தை எல்லாத்தையும் அழிக்கிற அதுக்கு தான் வாக்களிப்போம்னா உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. தெரியுமா? கோயில் என்னது, பெரிய கோயில் என்னது, நிலம் என்னது, கட்டின மண்ணை யாழ் ராசராசன், அருள்மொழி சோழன், அருள்மொழிவர்மன் அவன். அதில் எண்ணத்தில் அந்த கட்டணம் கட்டக்குள்ளே வேலை பார்த்த ஆளுகளுக்கு மோர் கொடுத்த கிளவி பேர் எழுதி வச்சுருக்கான், முடிவெட்டின பேர் எழுதி வச்சுருக்கான். அந்த ஆர்கிடெக்டை உருவாக்கின குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்ச குஞ்சரமல்லன் தான் பட்ட அவ்வளோ பேரும் எழுதி வச்சுருக்கான். அவ்வளோ தமிழில் இருக்குது. அந்த கோயிலில் ராசராசன் காலத்துக்கு அப்புறம் இந்த நொடி வரைக்கும் 2021 வரைக்கும் சமஸ்கிருதத்தில் தான் அங்கே அர்ச்சனை கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதை மாற்றுறதுக்கு நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறை பிரிவின் தலைவர் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்னொரு தம்பி செந்தில்நாதன் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடுத்து முதன் முதலாக என் அன்னை தமிழ் அரியணை ஏறியது, கோயில் கலசத்தில் ஒலித்தது. மொழியில் கூட அர்ச்சனை பண்ண முடியாத இடத்துல நாம் இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிடம் தானே. ஏன் உனக்கு அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு? நீ ரோசம் கட்டவனா, மானம் கட்டவனா, இல்லை துப்பு கட்டவனா? இல்லை, எல்லாம் இருக்குது. அது அத்தனையும் உன் சாதிக்குள்ளே இருக்குது, உன் மதத்துக்குள்ளே இருக்குது. இது ரெண்டையும் உடச்சி உன்னை இழுத்து கொண்டது நாம் தமிழராக நிறுத்தி
அதில் உன்னை கொடியை நட்டு உனக்கு அதிகாரத்தை கையில் கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த ஒரு முறை இந்த பகுதியிலே நிற்கக்கூடிய இன்னொரு தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் ஆகச்சிறந்த சட்டமன்ற தொகுதியின் பிரதிநிதியாக என் தம்பியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.